ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் ஒன்றும் இல்லை, மெயின் மெமரியில் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் போகுது அப்படின்னா அது எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு வெளில வரும். இன்கேஸ் அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எந்த பேஜை உள்ளே வச்சுக்கலாம், எந்த பேஜை வெளில எடுக்கலாம், அந்த ஆர்டருக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் அந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஓகே, இதில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் மெயினான 3 கிளாசிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஆப்டிமல் அண்ட் எல்ஆர்யூ. இதில் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்கிறது லாஜிக்கே கிடையாது. என்ன ஆர்டரில் வருதோ அந்த ஆர்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஆப்டிமாலுங்கிறது என்னன்னா நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணி இல்லை ஃபியூச்சரில் இந்த வேல்யூஸ் வரும்னு அதை கால்குலேட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். எல்ஆர்யூங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை பார்த்து, பாஸ்ட்டில் எப்படி பேஜஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்து அதனுடைய ஹிஸ்ட்ரியை வச்சு டிசைட் பண்ணுவோம். ஸோ இது ஃபியூச்சர் ரியலிஸ்டிக் அண்ட் எல்ஆர்யூங்கிறது பாஸ்ட் டிபெண்டன்ட். அதுதான். ஸோ நம்ம இந்த 12 ஃப்ரேம்ஸில் வருது நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நான், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு கொடுத்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. 12 ஃப்ரேம்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ஃப்ரேம் சைஸ், இந்த 2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தேர்ட் வந்து என்ன பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அல்லது என்ன பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 விஷயம் கிடைச்சுன்னா நீங்கள் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம், 12 ஃப்ரேம்ஸ் பார்த்துட்டோம், ஃப்ரேம் சைஸ் 3ன்னு சொல்லியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, இதில் கொஸ்டின் என்ன கேட்பான் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் யூஸ் பண்ணால் எவ்வளோ பேஜ் ஃபால்ட் வரும், அதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேஜ் ஃபால்ட்டுங்கிறது என்னன்னா இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேஜ் ஃபால்ட். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ப்ராசஸிங். ஓகே, இந்த ஃப்ரேம் சைஸ் சொல்லிட்டான் 3ன்னு சொல்லிட்டான். ஓகே, 3 இஸ் த ஃப்ரேம் சைஸ். அப்போது இந்த ஃப்ரேமில் ஐ கேன் ஹாவ் 3 வேல்யூ அஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அதான் பாயிண்ட். ஓகே ஓகே, லிசன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லா ஃப்ரேமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வேல்யூஸ் வந்துச்சோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் செட் பண்ணுறோம் 7. செகண்ட் என்ன வேல்யூஸ் வருது, 0 வருது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஆல்ரெடி 7 இருக்குது, செகண்ட் ஃப்ரேமில் 0 வச்சிடுறோம். தேர்டு 1 வருது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 7 இருக்குது, செகண்ட் ஃப்ரேமில் 0 இருக்குது, தேர்ட் ஃப்ரேமில் இந்த 1 செட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக எம்டி இருந்துச்சு, ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு, இங்கே 7 உள்ளே வந்துச்சு, அது ஒரு பேஜ் ஃபால்ட். இனிஷியலாக 7 மட்டும்தான் இருந்துச்சு, 0 உள்ளே வந்துச்சு, அது ஒரு பேஜ் ஃபால்ட். இனிஷியலாக 7 0 வந்துச்சு, 1 உள்ளே வந்துச்சு, அது ஒரு பேஜ் ஃபால்ட். ஆக மொத்தம் இந்த ஃப்ரேம் ஃபில்லிங்கே 3 பேஜ் ஃபால்ட்டை கொடுத்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன உள்ள வர போகுது அப்படின்னா 2. நீங்கள் என்ன செய்யணும்னா 2 விஷயங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா வர வேல்யூ ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதான் 2 அந்த ஃப்ரேம்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ 2ங்கிறது இதில் இல்லை, ரீப்ளேஸ் பண்ணணும், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் எந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேம்ல எந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, 7 தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ நான் எந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்த 7 தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ அது எப்படி மாறும், 2 0 1. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எந்த வேல்யூஸ் நான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து எந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அதான் விஷயம். அடுத்த வேல்யூஸ்க்கு வாங்க. அடுத்த வேல்யூஸ் என்ன, 0 இந்த ஃப்ரேம்ல இருக்கு. இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் டச் பண்ணக்கூடாது, அது பேஜ் ஃபால்ட் கிடையாது, ஜஸ்ட் நான் மூவ் ஆகணும். அப்போ அடுத்த வேல்யூஸ் வாங்க. 3 ஃப்ரேம்ல இருக்கா, 2 not 1 தான் இருக்கு, 3 இல்லை. அப்போ கண்டிப்பா இந்த 3 நான் ரீப்ளேஸ் பண்ணணும். எந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நான் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அடுத்து எதை ரீப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன். அப்போ என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 1. ஓகே ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படியே ஃப்ரேமாக வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணோமா, அடுத்து செகண்ட் ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணோமா, அடுத்து எதை ரீப்ளேஸ் பண்ணணும், தேர்ட் ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணணும்.
ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன கண்டிஷன், அந்த வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் வேல்யூ? 0. 0 இஸ் தேர்? 0ல இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா ரீப்ளேஸ் தான் பண்ணணும். அப்போ 2 3 0. இப்போ நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து டிசைட் பண்ணுங்க எந்த லொகேஷன் ரீப்ளேஸ் ஆகணும். அடுத்தது எந்த லொகேஷன் ரீப்ளேஸ் ஆகும், அதான் விஷயம். ஓகே ஓகே, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் வேல்யூ? 4. 4 இதுல இல்ல, ரீப்ளேஸ் பண்ணுங்க. 4 3 0. ஓகே, நெக்ஸ்ட் எந்த பொசிஷன் ரீப்ளேஸ் ஆகும்? இந்த பொசிஷன் ரீப்ளேஸ் ஆகும். அதை மட்டும் டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் வேல்யூ? 2. 2 இல்ல, 4 3 0 தான் இருக்கு, 2 இல்ல. அப்போ 2 ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எங்க வரும்? 4 2 0. ஓகே, நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் ரீப்ளேஸ் ஆகும்? இந்த பிளேஸ் ரீப்ளேஸ் ஆகும். கிளியரா? ஸோ வேல்யூஸ் வருது. 3ங்கிறது இல்ல, இப்போ 3 ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். எங்க போகும்? 4 2 3. புரியுதா? ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டீங்கன்னா ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் வேல்யூஸ் போறதுக்கு முன்னாடி அடுத்து எது ரீப்ளேஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னா 4. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ இஸ் 0. 0 இல்ல, கண்டிப்பா ரீப்ளேஸ் தான் பண்ணணும். 0 2 3. அடுத்து அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் ஆகணும், இந்த பிளேஸ் ரீப்ளேஸ் ஆகணும். பட் 3 வருது, 3 ஆல்ரெடி இருக்கு, அதனால நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜஸ்ட் விட்டுருவேன். ஓகே, மொத்தம் எத்தனை ஃப்ரேம்ஸ்? 12 ஃப்ரேம்ஸ். 12 ஃப்ரேம்ஸ். எத்தனை பேஜ் ஃபால்ட் வந்திருக்கு? எத்தனை பேஜ் ஃபால்ட் வந்திருக்குன்னா கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டல் பேஜ் ஃபால்ட் 10. இதுக்கு இன்னொரு பேரு மிஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர்லாம் ஹிட் என்ன அர்த்தம்னா எந்த விஷயமும் எது ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி மீனிங். மிஸ்ஸுங்கிறது வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்றது. பேஜ் ஹிட் பேஜ் மிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பேஜ் மிஸ் எவ்வளோ? 10. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடாலஜி. இதில் ஒன்றும் கிடையாது, வர வேல்யூஸை ஆஸ் இட் இஸ் ஒரு ஃப்ரேம் மாற்றி ரிப்ளேஸ் பண்ண போறீங்க. ஓகே, இதில் ஒரு பெரிய லாஜிக் கிடையாது, சிம்பிள் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்டிமால். இந்த ஆப்டிமால் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஃபியூச்சர் ரியலிஸ்டிக், ஃபியூச்சரை பொறுத்து நான் பேஜை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் எல்லாத்துக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூஸ் வரும்? 7. அடுத்தது 7 0. அடுத்தது 7 0 1. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ரீப்ளேஸ் பண்ணி எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் 2-வை ரீப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா 2 இல்லை. கிளியரா? 2 இஸ் நாட் தேர் இன் த ஃப்ரேம். ஸோ 2-வை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ எந்த வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஃபியூச்சரை பார்க்கணும், ஃபியூச்சர் வேல்யூஸை பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க ஃபியூச்சர் வேல்யூஸை பார்க்கும்போது இதுக்கு முடிஞ்ச உடனே அடுத்த வேல்யூஸ் என்ன வருது? 0 வருது. அப்போ இந்த 0 இந்த ஃப்ரேம்ல இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ண கூடாது. 0 இருக்கு, அப்போ இந்த 3 வேல்யூல இந்த 0-வை ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண கூடாது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பாக்குறீங்க 3 நம்மளதுல கிடையாது, 0 பண்ணியாச்சு. 4 நம்மளதுல கிடையாது, 2 நம்மளதுல கிடையாது, 2 இல்ல, 3 இல்ல, 0 இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க ஒரு வேல்யூஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த இடத்துல 1 வச்சுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியும். இங்க 3 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த 2-வை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்? 0 ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து 3 நம்மளதுல இல்ல, அதை கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்து என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அப்போ 0-வையும் 1-ஐயும் ரீப்ளேஸ் பண்ண கூடாது. அப்போ எதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஆப்ஷன் என்ன இருக்கு? 7 தான் இருக்கு. ஃபியூச்சரை பார்க்குறோம், ஏன்னா என்ன மீனிங்னா சீக்கிரமா 0 வந்துருவான், அதனால அவனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எது வருவான்? 1 வருவான். இப்போ 7-ம் 1-ம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா, சாரி 0-வையும் 1-ஐயும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? 7 தான் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ 7 will be replaced. எதோட ரீப்ளேஸ் ஆகும்? 2 0 1. புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேல்யூஸ் எடுங்க. 0 என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரேம்ல இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வேல்யூ 3. இப்போ 3-யை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஃபியூச்சரை பாருங்க. ஃபியூச்சர்ல என்ன வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு?
1 ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, 1 ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. 4 நம்மகிட்ட கிடையாது. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, 2 ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், 0 தான் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது நம்மகிட்ட 3 வேல்யூஸ் இருக்குன்னா 3த்துல எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம அடிச்சுட்டே வந்தோம்னா ஏதாச்சும் ஒன்று மாட்டிடும் நமக்கு. 3த்துல 2 அடிச்சிட்டோம் மிச்சம் 1 தான் இருக்கும். அப்போ இருக்கிற வேலையில எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அதை நம்ம ஃபியூச்சர் வேல்யூஸ் வச்சு டிசைட் பண்ணிப்போம். ஓகே, அப்போ நம்ம தான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும், 0 ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி மாறும் இது, 2 3 1. புரியுதா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ, 1. 1 ஃப்ரேம்ல இருக்கா, இருக்கு. 2 3 1 தானே, அப்போ இதை ஒன்றும் டச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வேல்யூ 4. 4 ரீப்ளேஸ் பண்ணணும். 4 ரீப்ளேஸ் பண்றேன்னா ஃபியூச்சரை பாருங்க, எதை ரீப்ளேஸ் பண்ண கூடாது டிசைட் பண்ணணும். என்ன வேல்யூ, 2 டச் பண்ணக்கூடாது. அடுத்தது 3 டச் பண்ணக்கூடாது. அப்போ எதை மாத்திர மாதிரி இருக்கும், 1 தான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ 2 3 4. புரியுதா? நெக்ஸ்ட் 2 ஆல்ரெடி இருக்கு, டச் பண்ண வேணாம். 3 ஆல்ரெடி இருக்கு, டச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வேல்யூ 0. 0 ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருது. இந்த 0 எதோட ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஒரே ஒரு ஃபேக்டர் தான். என்ன ஃபேக்டர் அது, 3ன்னு சொல்லிட்டான். அப்போ 3 டச் பண்ணக்கூடாது. அப்பனா இதையும் இது வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இது வேணா ரீப்ளேஸ் பண்ணி எது வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படி நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம், 2 ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ 3 ஆல்ரெடி இஸ் தேர்னா, சாரி இங்கே 2 0 3 4 0 3 4 3 இருக்கு, பிரச்சனை கிடையாது. தட்ஸ் இட். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல எத்தனை பேஜ் ஃபால்ட் வந்து கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 பேஜ் ஃபால்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் இஸ் 7. அப்போ இது கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட் அல்காரிதம், ஆப்டிமல் இஸ் த பெஸ்ட் அல்காரிதம். ஏன்னா பேஜ் ஃபால்ட்ங்கிறது கம்மியா இருக்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். பேஜ் ஃபால்ட் அதிகமாச்சுன்னா தேவையில்லாத ப்ராசஸிங் எக்ஸ்ட்ரா, பேஜ் ஃபால்ட் கம்மியா இருக்க இட் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர், அவ்வளவுதான். ஸோ இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதத்தில் ஆப்டிமாங்கிறது தான் எப்பயுமே பெட்டர் ரிசல்ட் தரக்கூடியது, ஆப்டிமல் தான். மோஸ்ட்லி இதான் பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகே ஓகே, த லாஸ்ட் ஒன், வாட் இஸ் த லாஸ்ட் ஒன், LRU. LRU என்ன செய்ய போறோம், பாஸ்ட்டை பொறுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இது நீங்களே ஆன்சர் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 7 7 0 7 0 1. இதுல எந்த டவுட்ஸ் வேணா ஜஸ்ட் ஃபில் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்ன வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆயிருக்கு, 2 என்டர் ஆயிருக்கு. இப்போ நான் 2 கண்டிப்பா இந்த ஃப்ரேம்குள்ள தான் வரப்போகுது, ஷுவர். ஏன்னா அந்த 2ங்கிறது இல்லை. எதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, அப்போ எப்படி பார்க்கணும்னா இந்த சைடு பார்க்க ஆரம்பிக்கணும். எதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, 1 ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றீங்க. அடுத்து என்ன சொல்றோம், 0 ரீப்ளேஸ் பண்ணலாம் டிசைட் பண்றோம். அப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, 7 தான் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இப்போ என்ன வேல்யூஸ் வரும், 2 0 1. டன். நெக்ஸ்ட் 0 இருக்கு, 3 இல்ல. இப்போ 3 உள்ள கொண்டு வந்தாகணும். இப்போ எதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, 0 டச் பண்ணக்கூடாது, 2 டச் பண்ணக்கூடாது. அப்போ எதை டச் பண்ணிக்கலாம், 1 டச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வேல்யூஸ் வரும், 2 0 3. நெக்ஸ்ட் வேல்யூ, வாட் இஸ் நெக்ஸ்ட் வேல்யூ, 0 ஆல்ரெடி இருக்கு ஃப்ரேம்ல, அதை ஒன்றும் செய்ய வேணாம். நெக்ஸ்ட் 4 இல்ல, ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். 4ல எதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எது ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, 0 பண்ணக்கூடாது, அடுத்தது 3 பண்ணக்கூடாது. அப்போ எதை பண்ணி ஆகணும், 2 தான் பண்ணி ஆகணும். அப்போ என்ன வேல்யூஸ் வரும், 4 0 3. நெக்ஸ்ட் வாங்க, 2 இல்ல ஃப்ரேம்ல, கண்டிப்பா ரீப்ளேஸ்மென்ட்க்கு வந்தாகும். 2ல எதெல்லாம் பண்ணக்கூடாது டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4 பண்ணக்கூடாது, 0 பண்ணக்கூடாது. இப்போ எதை பண்ற மாதிரி ஆயிடும், 3 பண்ற மாதிரி ஆயிடும். வேல்யூஸ் பிகம் 4 0 2. நெக்ஸ்ட் வேல்யூ 3 இல்ல, ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். எதெல்லாம் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, 2 டச் பண்ணக்கூடாது, 4 டச் பண்ணக்கூடாது, 2 டச் பண்ணக்கூடாது, 4 டச் பண்ணக்கூடாது. எதை டச் பண்ணுவீங்க, 0 டச் பண்ணுவீங்க. அப்போ என்ன வேல்யூஸ் வரும், 4 3 2.
டன். நெக்ஸ்ட் 0 இஸ் நாட் தேர். அப்போ 0 ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். எதை வச்சு பண்ணுவீங்க அப்படின்னா 3 டச் பண்ணக்கூடாது, 2 டச் பண்ணக்கூடாது. எதை டச் பண்ணி ஆகணும்? 4 தான் டச் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகும்? 4 0 3 2 0 3 2 அண்ட் 3 ஃப்ரேம்ல இருக்கு, அதுவும் டச் பண்ண வேணாம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்ஸ் என்ன இப்போ? நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் 9. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த அல்காரிதத்தை பொறுத்தளவுல ஆப்டிமால் பர்ஃபார்ம் பெட்டர். பட் ப்ராக்டிக்கலா ஆப்டிமால்ங்கிறது பாசிபிளானா நிறைய சுச்சுவேஷன்ல கிடையாது. ஏன்னா இது என்ன லாஜிக்னா, இந்த ப்ராசஸ்லாம் வரப்போகுதுங்கிறத முன்னாடி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து பாஸ்ட் கூட வச்சு பண்ணலாம், கரண்ட்ல அப்படி வர வேலையை வச்சு சால்வ் பண்ணலாம். பட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ப்ரெடிக்ட் பண்ணி செய்யக்கூடியதுல ஆப்டிமால் பர்ஃபார்ம் பெட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறான்னா இந்த நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் தான் கேட்குறான். ஓகே, எவ்வளோ பேஜ் ஃபால்ட், எவ்வளோ பேஜ் மிஸ்ங்கிறது பேஜ் ஃபால்ட்டுங்கிறதும் சேம் மீன். பேஜ் ஹிட்டு, பேஜ் மிஸ். இப்போ இதுல பேஜ் ஹிட்னா எவ்வளவு சொல்லுவீங்க? பேஜ் ஹிட் 1 2 பேஜ் ஹிட். இதுல பொறுத்தவரை 1 2 3 4 5. நம்ம இதுல பொறுத்தவரை 1 2 3. ஸோ பேஜ் ஹிட் எவ்வளோ, பேஜ் மிஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வருது. பேஜ் ஹிட், பேஜ் மிஸ். ஓகே, இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி நல்லா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஓரளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே.